ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் விளையாண்டுருப்போம். அது என்ன விளையாட்டுன்னு கேட்குறீங்களா? பேப்பரில் ராக்கெட் செஞ்சு கண்டிப்பாக விட்டிருப்போம். அது எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துப்போம். நோட்டில் இருந்துட்டு கிழிச்ச ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஒரு சிசர் ஒன்று கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி மடிக்கிறேன்றது காமிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டாக மடித்து நல்லா பேப்பரை நல்லா அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டோன்னா ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைனில் இந்த பக்கத்து கார்னரையும் இப்போ நான் மடக்கிற மாதிரியே மடக்கி விட்டுறணும். பேப்பரை மடக்கிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ராக்கெட் விடும்போது பிரிஞ்சு வராது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் இப்போ நான் எப்படி வீடியோவில் இது பண்ணுறேனோ மடக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் இதையும் அதே மாதிரி மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டு நல்லா அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டுட்டு அப்படியே இந்த பேப்பரை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி இந்த பக்கமாக நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சேம் அதே மாதிரி நீங்களும் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நல்லா அழுத்தி விடுவோம். அழுத்தி விட்டோன்னா தான் வந்துட்டு கரெக்டாக வரும். இல்லைன்னா காற்றுல நீங்கள் ராக்கெட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிரும். பிரியாமல் இருக்கணுன்னா நல்லா அழுத்தி விடணும். இந்த மாதிரி இப்போ நான் பண்ண மாதிரியே நல்லா மடக்கி விட்டுட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் அதை எப்படி கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். சிசர் எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசாக கட் பண்ணிவிடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ராக்கெட்டோட ஷேப்பு பார்த்திங்களா? இப்போ எப்படி வந்திருக்கு? இந்த பக்கம் கார்னர்லேயும் அந்த பக்கம் கார்னர்லேயும் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பக்கத்தை இப்படி மடக்கணும். நான் மடக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி மடக்கிடணும். பேப்பரில் வந்துட்டு மடக்கி விட்டு நல்லா அழுத்தி விட்டுடுவோம். இதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள இதையும் வந்துட்டு இதே மாதிரி மடக்கி விட்டுறணும். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணி விடுங்க. இப்போது இந்த மாதிரி ஆகிருக்கும். இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருக்கும். மறுபடியும் இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி, அதை வந்துட்டு இப்போ நான் எப்படி மடக்கிறேனோ அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வீடியோவில் எப்படி மடக்கி காமிக்கிறேனோ அதே மாதிரியே வந்துட்டு அப்படி ஆப்போசிட்டாக இப்படி ஒரு ஸ்டெப்பு வரும். அப்படி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு வாட்டி மடக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு வாட்டி அழுத்தி நல்லா இது பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி பண்ணணும். இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அழுத்தமாக இது பண்ணிடலாம், தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ராக்கெட் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னரில் சும்மா லைட்டாக ரொம்ப அழுத்தி கோடு வர மாதிரி பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ண மாதிரி லைட்டாக மேலே பார்த்தா மாதிரி இருந்தால் போதும். ஆமாம், இந்த மாதிரியே பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான், ராக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை அப்படியே மேலே விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி பறக்குதுன்றதை பார்த்துடலாம். வாங்க போகலாமாப்பா? போகலாம்ப்பா. வா, நம்ம 2 பேருமா போய் மேலே விட்டு பார்க்கலாம் எப்படி ராக்கெட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. எப்படி பறக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வீடியோவில்.
ராக்கெட்டை விட்டுறலாமாப்பா? விட்டுடலாம்ப்பா. விடு. ஏய் சூப்பராக பறக்குது. வாவ் பயங்கரமாக ரவுண்ட் அடிக்குதே. அங்கே பாடுறா சூப்பராக ரவுண்ட் அடிக்குதுடா. ஆமாம்ப்பா. நல்லா ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிடுச்சு. 3வது சுற்று சுற்றிட்டாரு. 4வது சுற்று சுற்றிட்டு இருக்கு. பாருங்கள் நீங்கள், சூப்பராக பறக்கும். இது சீக்கிரத்தில் இதுவாகாது. இப்போ சஷ்வந்த் விடுறான். சூப்பராக இருக்குது. சஷ்வந்த் நீ விடுறதும் செம்மையாக போகுதுடா. அங்கே பாடுறா ரவுண்ட் அடிக்குது. சூப்பராக போகுதுல்ல. என்னடா போய் காம்பவுண்டில் குத்திடுச்சு. ஓ வாவ் பயங்கரமாக இருக்குது. எப்படி ஸ்லோவாக போகுதுல்ல, அப்படியே அழகாக போகுது. சூப்பராக இருக்குது. ஆமாம். இது பாடுறா இதுவும் சூப்பராக போகுது. எங்கேயோ போகுது வானத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு விளையாடுங்க ஃப்ரீ டயத்தில். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.